ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வலுவானது. எந்த ஒரு மிருகத்தையும் பிடித்து சாப்பிட முடியும். அது தினமும் 2 அல்லது 3 மிருகங்களை வேட்டையாடத் தொடங்கியது. காட்டு மிருகங்கள் அச்சத்தில் வாழ ஆரம்பித்தன. எந்த ஒரு மிருகம் உயிரிழக்கும் என்ற பயம் பிடித்திருந்தது. ஒரு நாள் காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் ஒன்றாக கூடி சிங்கத்திடம் சென்றன. ஒரு முதிய யானை சொல்லியது, அரசே, தினமும் எங்களை பலரை வேட்டையாடுவதால் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்கள். அதற்கு சிங்கம் ஒரு சிந்தனையில் ஆழ்ந்து, நீங்கள் தினமும் எனக்கு ஒரு மிருகத்தை அனுப்பினால் நான் வேட்டையாட மாட்டேன். அனைவரும் இதை ஒப்புக்கொண்டனர். தினமும் ஒரு ஒற்றை மிருகம் சிங்கத்திற்கு அனுப்பப்பட்டது. ஒரு நாள் அந்த மிருகமாக ஒரு சிறிய தந்திரக்கார நரி தேர்வு செய்யப்பட்டது. நரி மிகவும் புத்திசாலியாக இருந்தது. அது நேரடியாக சிங்கத்திடம் செல்லாமல் வழியில் ஒரு பெரிய கிணற்றை பார்த்தது. அதற்கு ஒரு யோசனை வந்தது. அரசே, வழியில் நான் இன்னொரு சிங்கத்தை பார்த்தேன். அது உங்களை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இதை கேட்ட சிங்கம் கோபத்தில் கொதித்தது. எனக்கு உடனே காட்டு. நரி சிங்கத்தை கிணற்றருகே அழைத்துச் சென்றது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்ததும் தன் பிரதிபலிப்பை பார்த்தது. அது உண்மையாகவே இன்னொரு சிங்கம் இருப்பதாக நினைத்துவிட்டு, நான் தான் இங்கு அரசன். அந்த நேரமே அது நேராக கிணற்றுக்குள் விழுந்து தப்பிக்க முடியாமல் போயிற்று. கதை முடிவு. கதையின் நீதி உரை: புத்திக்காரர்கள் தனது அறிவால் எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடியும். ஆணவம் உள்ளவர்களுக்கு அது அழிவைத் தரும்.